வணக்கம். இயற்கையோடு பயணிக்கும் உங்கள் ராமராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான மரம் என்ன மரம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து தமிழில் வந்து புரசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட சென்னையில் கேள்விப்பட்டிருப்போம் புரசை வாக்கம் அப்படியெல்லாம் நிறைய அந்த புனை அந்த மொழியில் வந்து நம்ம நிறைய பேரில் ஊர்களை கேள்விப்பட்டிருப்போம். அந்த புரசு அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து பரவி இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை வந்து தமிழில் புரசு பலாசு அப்படின்னு சொல்லி நிறைய வேறு பெயரில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னா பியூட்டியா மோனோஸ்பெர்மா. இதே ஜெனீரால இன்னொன்று இருக்குது, பியூட்டியா சூப்பர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொடி வகையை சார்ந்தது, இது வந்து மர வகையை சார்ந்தது. ரெண்டும் தான். அது வந்து சூப்பர்பான்னு சொல்லுவாங்க, இது வந்து மோனோஸ்பெர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பூக்கள் வந்து ஒரு ஆரஞ்சு அப்படி அந்த ஒரு நிறத்தில் இருக்கும். நீங்கள் காடுகளில் பார்க்கும்போது இது தனியாக தெரியும், அதனால் ஒரு தீ எறிகிற மாதிரி ஒரு தோற்றத்தில் தெரியும். இப்போ இது வந்து இங்கே பூக்கக்கூடிய தருணத்தில் இல்லை, இங்கே இலைகள் மட்டும்தான் இருக்குது. இந்த இலைகள் வந்து ட்ரைஃபோலியோட் லீஃப் சொல்லுவாங்க, அந்த மூவிதழ் அந்த மாதிரி ஒரு இலை அமைப்பை கொண்டு இருக்கும். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகளாக இருக்கட்டும், பட்டைகளாக இருக்கட்டும், இதோடைய மலர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. பழைய காலத்தில் இருந்தே நம்மளுடைய சித்தா வைத்தியமாக இருக்கட்டும், ஆயுர்வேதா முறை மருத்துவ சிகிச்சை முறையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய இந்தியாவுடைய பாரம்பரிய வைத்தியத்தில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதோடைய எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சொல்லக்கூடிய வறண்ட நில அந்த மாதிரி ஒரு ட்ரை டெசிடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இலையுதிர் காடுகள். அந்த காடுகளில் தான் இதோடைய வாழ்விடம், அங்கே தான் இது அதிகமாக வாழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்தியாவில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நம்மளுடைய காஷ்மீர் அந்த பக்கம் அசாம் எல்லா பகுதியிலும் இந்த மரம் வந்து பரவி இருக்கும். இப்போதைக்கு இன்னைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா அந்த இடங்களில் கொஞ்சம் நமக்கு நாக்பூர், மகாராஷ்டிரா சேர்த்துக்கலாம். அந்த பகுதிகளில் எங்கும் அது நம்ம விளைநிலங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காடுகளாக இருக்கட்டும், ஈவன் ரோடு சைடு கூட இருக்கட்டும், இந்த மரம் பரவி காணப்படுது. நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவு மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல ஒரு அதோடைய இனங்கள் அதிகமாக இருக்குது, எண்ணிக்கைகளும் நல்ல எண்ணிக்கையாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த பிளைன்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கீழே நம்மளுடைய காடுகளை தவிர்த்து மற்ற இடங்களில் இதோடைய பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக், இது செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதியில் நம்ம இருக்கிறது. இப்போ வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கொஞ்சம் காட்டு பகுதியில் இருக்கிறோம். செங்கல்பட்டுலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு பக்கமாக நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம். இன்னைய இயற்கையோட பயணிப்பில் இந்த மரங்களை பார்த்தோன்னு தான் உங்களுடைய பேசணும்னு தோணுச்சு. இந்த மரம் வந்து நம்ம வந்து இந்த மரங்களையும் கொஞ்சம் பாதுகாக்கணும். இதுவும் நம்மளுடைய தாய் மரம், நம்மளுடைய தாய் நாட்டோட மரம். இது நம்மளுடைய இந்திய தேசத்தில் தான் இதோடைய இருப்பிடமே அதிகமாக இருக்குது. அது போக கொஞ்சம் கிழக்கு ஆசியா நாடுகளில் நம்ம காணப்படுது. இது ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோன்னா அதிகமாக பரவி இருந்த ஒரு மரம் தான். இன்னைய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய அது நம்ம விறகுக்காகவோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ இல்லை அப்படின்னா டிம்பர் அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நம்ம நிறைய அதை வெட்டிட்டோம். அதுபோல் நம்மளுடைய அதிகமாக பிளாட்டு போடுறது, கொஞ்சம் நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் இண்டஸ்ட்ரியல் செக்டாரை நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த மரங்களை நம்ம கவனிக்க தவறிட்டோம். இனிமேல் கொஞ்சம் நம்ம கவனித்து இருக்கக்கூடிய மரங்களில் காடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா இதையும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம திருப்பி வளர்க்குறது, நம்ம திருப்பி விதை போட்டு அதை வளர்த்து எடுத்து கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அது இருக்கிற மரங்களை நம்ம இப்போது எங்கேயாவது இருந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து இருந்துச்சுன்னா அதை ஒரு கணக்கெடுப்பாக கூட எடுத்து அதை ஒரு முன்னெடுக்கலாம். நம்மளுடைய இயற்கை ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து அதை ஒரு முன்னெடுப்பாக கூட எடுக்கலாம். எங்கெங்கே நம்மளுடைய இயற்கை மரங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம ஒரு முன்னெடுப்பாக எடுக்கலாம். இந்த மரம் நீங்கள் பாருங்கள், இது நிறைய மருத்துவ குணம் சொல்லுவாங்க. இன்னொன்று நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லேயும் அந்த நம்ம சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு மலர்கள், சங்க இலக்கியங்களில் சொல்லக்கூடிய மலர்களில் இது ஒரு முக்கியமான ஒரு மலர்களாகவும் இது சொல்லப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த பிசின் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிசினும் நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்ருவாங்க.
நார்த்து சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு எங்கும் ஒரு 50 அடிக்கு ஒரு மரம் இருந்த மாதிரி இருக்கும். எல்லாருடைய வயல் நிலங்கள்லையும் சரி, அவங்க இந்த மரங்களெல்லாம் அதிகமாக கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. பட் நம்மளுடைய ஃபீல்டு அப்சர்வேஷனில் நம்ம போகும்போது மேக்ஸிமம் எங்கேயாவது ஒரு சில மரங்கள் தான் கட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அப்படியே அதோடைய நம்மளுடைய விளைநிலங்கள் பக்கமாக விட்டுருப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த விளைநிலங்கள் பக்கம் இந்த மாதிரி மரங்களை விடுறதுக்கு நம்மளுடைய விவசாயிகள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கும். எனவே இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பாதுகாக்கணும். இந்த மரங்கள் வந்து நம்ம முக்கியம். அதுவும் நம்மளுடைய தமிழ் தேசத்தில், இந்திய தேசத்தில் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு மரம். அதனால் நம்ம இந்த மரத்தை கொஞ்சம் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜில், உங்களுடைய குளத்து கரைகளில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்கள். இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான மரம். நம்மளுடைய ஊருக்கு இந்த மரம் இருந்தால் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்களை பாதுகாங்க. இல்லாத இடங்களில் ஒரு சில மரம் குளத்து கரைகள்லையோ இல்லை உங்கள் தோட்டங்களிலோ இல்லை வீடுகளிலோ கூட ஒரு மரம் கூட இதை வளர்க்கலாம். ஒரு சில வளர்க்கலாம். நான் அதிகமாக மரங்களை வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய மரங்களை அழித்ததுனால ஒரு சில இடத்துல நம்ம மரங்கள் வளர்க்கக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த இடங்களில் நம்ம வளர்த்துக்கிடலாம். முக்கியமாக இதை தொழில் பேட்டைகளில் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து இந்த மரங்களை நம்ம கொஞ்சம் வளர்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நான் எல்லா பக்கம் போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் அங்கே அதிகமாக வெளிநாட்டில் இருந்து நம்ம ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இப்போ கூட இடையில பார்த்தீங்க அப்படின்னா துபாய் ட்ரீன்னு சொல்லுவாங்க, கோனோகார்பஸ், அந்த ட்ரீயை சஜஷன் பண்ணி நிறைய தொழில்பேட்டைகளில் வந்து அந்த மரங்களை வந்து ஒரு மரமாக கன்சிடர் பண்ணி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு மரம் வளர்க்குறதுக்கு, ஏன்னா அதில் நம்ம கோடி கணக்கில் நம்ம அதை கொட்டி அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஸ்பெண்டிங் க்ரோஸ் மணியஸ், தே ஆர் ஸ்பெண்டிங் த டெவலப் த க்ரீன் பெல்ட் ஏரியா. ஸோ அப்படி நம்ம அவ்வளோ பணம் வந்து வெளிநாட்டு மரங்களை வளர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து நம்மளுடைய தொழிலதிபர்கள் மனதில் கொண்டு இந்த மாதிரி மரங்களை தேடி பிடிச்சி வளர்க்கணும். ஏன்னா அங்கே நமக்கு வந்து கண்டிப்பாக மரம் வளர்த்தே ஆகணும். என்னுடைய உடன்பாடு மரம் வளர்க்கக்கூடாது என்பது ஒரு என்னுடைய எண்ணோட்டம். இருந்தாலும் நம்மளுடைய அரசின் உத்தரவுப்படி நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டரில் 33%, சம் பிளேஸில் 40% எல்லாம் இருக்குது. அங்கே கண்டிப்பாக மரங்களை நம்ம வளர்த்து ஆகணும். அப்போ தான் அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மாசு இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டரை நம்ம உருவாக்க முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த மரங்களை வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இயற்கை ஆர்வங்களோட கலந்து பேசி இந்த மரங்களை வளர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னென்னா இந்த மரத்தோட நீங்கள் இலைகளை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இலைகளில் ஈஸியாக டஸ்ட்டு, இப்போது சிமெண்ட் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அதே மாதிரி மைனிங் ஏரியாவாக இருக்கட்டும், நிறைய இடத்துல இப்போ இன்னைக்கு நமக்கு மைனிங் ஏகப்பட்ட இடத்துல மைனிங் போயிட்டுருக்கு. என்னென்னா நமக்கு சாண்டு வேறு சோர்ஸ் இல்லை, அதனால் நம்ம மைனிங்லேருந்து தான் எடுக்கிறோம். அது கிரானைட்டாக இருக்கட்டும், சாதாரண சாண்டாக இருக்கட்டும், இங்கே இந்த மாதிரி நம்ம ராக்கில் பிளாக் ராக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இதுலேருந்து எடுக்கிறோம். அங்கே டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மரங்களை நடலாம். எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு ஸ்பீசிஸ். நிறைய கார்பனை கன்சியூம் பண்ணும். என்ன அப்படின்னா இது வந்து ஸ்லோ க்ரோத் ஸ்பீசிஸ். ரொம்ப அப்படியே நாள்பட, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு பல வருடங்கள் ஆகின பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தே பார்க்க முடியும். ஈஸியாக ஒரு 1 இயர்லேயோ 2 இயர்ஸ்லேயோ கருத்தெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப நாள் வளர்த்த பிறகு தான் இப்படி கருத்தை பார்க்க முடியும். இப்படி அதிகமாக அப்படி ஸ்லோ குரோத்தில் வளரக்கூடிய மரங்கள் மட்டும்தான் அதிகமான கார்பனை உள்வாங்கக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி மர வகைகளை வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னெடுக்கலாம். ஏன்னா அவங்க முன்னெடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் நமக்கு நிறைய பொல்யூட்டட், நமக்கு இண்டஸ்ட்ரியல் தான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்மளுடைய தாவரங்களை கொஞ்சம் வளர்க்கும் போது வேறு தாவரங்கள் வெளிநாட்டிலேருந்து வளர்க்கக்கூடிய தாவரங்களை நம்ம அதை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி க்ரோர் கணக்கில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம மரங்களை வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம். நிறைய பறவைனங்களுக்கும் சரி, பேர்ட்ஸ்க்கும் சரி, பட்டர்ஃப்ளை, ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ்க்கு இது ஒரு வாழ்விடமாக இருக்கும். மரங்கள் தான் எல்லாத்துக்குமான ஒரு வாழ்விடமாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லாமல் பல உயிரினங்களுக்கு இது ஒரு வாழ்விடம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.